முக்கியமான நிறைய விஷயம் பேசணுன்றது இருக்கேன். சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லி அவங்க பொதுவாக பேசும்போதெல்லாம் யோசிச்சுலாம் பேச மாட்டேன். பட் நான் எனக்கு பாயிண்ட்ஸ்லாம் சில எழுதிட்டு வந்தேன். ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே தப்பாக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து இந்த ஒற்றுமைக்காக பேசலாம். இன்னைக்கு கூட ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் கூட்டமைப்பு எல்லாருமே வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு அமிக்கபிளாக ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலான்னு. ஆனால் எந்த சொல்யூஷனுமே வராது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி ஒரு சொல்யூஷன் வராதுன்றத நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு உண்மையான இன்டென்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு பேச்சுவார்த்தையோ இல்லை யார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் இந்த ஹோல் இஷ்யூவே வந்து ஒரு அமிக்கபலான சிச்சுவேஷன் வர்றதுக்காக இது எதுவுமே நடக்கல. ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு அதை எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. இதோட பேசிக் இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நடிகர் சங்கத்தை, இந்த நடிகர்களுடைய ஒற்றுமையை உடைக்கணுன்றது தான் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய இன்டென்ஷன். இதுதான் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து நெருங்கிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து எனக்கு வந்து சரத் சார் சைட்லேருந்து, நான் வந்து விஜயகாந்த் சைட்லேருந்து விஜயகாந்த் சார் இருந்த டைம்லேருந்து, சரத் சார் கூட இருந்த டைம்லேருந்து, ராதாரவினா இருந்த டைம்லேருந்து நான் வந்து கமிட்டி மெம்பராக 16 வயசுலேருந்து இந்த நடிகர் சங்கத்தில் இருந்திருக்கேன். இந்த வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்காக என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. எனக்கு அந்த போஸ்ட் கொடுக்குறவங்க கூட எனக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு நான் போனேன். எதுக்காக நான் போனேன் அப்படின்னு சொன்னால், உண்மையோட சைடில் நான் இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் போனேன். வேறு எந்த காரணமும் கிடையாது. அதுக்காக தான் நான் போனேன். எனக்கு வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் கொடுத்தாங்க. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு எந்த போஸ்ட்டும் வேணாம், எனக்கு எந்த பதவியும் வேணாம். நான் இந்த எலெக்ஷனில் நிற்கிறதாவே இல்லை. எனக்கு இது தேவையும் கிடையாது. நான் நடுவில் பேசலான்னு நான் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்த முடியலன்ற காரணத்தினால சரி எலெக்ஷன் டிசைட் பண்ணட்டும்னு நான் இங்கே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு எலெக்ஷனில் நின்னதுக்கப்புறம் என்னுடைய சக நடிகர்கள், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே என்னை ஏதோ ஒரு விரோதியை பார்க்குற மாதிரி பார்க்குற அந்த ஒரு பார்வையை ஃபர்ஸ்ட் என்னால் எடுத்துக்க முடியல. அப்படி ஒரு பதவியும் அப்படி ஒரு இடமும் எனக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு சரத்சார் மேலையும் ராதாரவியன் மேலையும் இந்த ஒரு அணி மேலையும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒத்துக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த பில்டிங் பத்தி இவங்க எல்லாருமே பேசுறாங்க, கட்டடம் இடிச்சிட்டாங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது வந்து 3500 மெம்பர் இருக்கிற ஒரு சங்கம். இதுல வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கமிட்டி மீட்டிங் போடுவாங்க. ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஜெனரல் பாடி மீட்டிங்ல இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் நடத்த போறோம் அப்படின்றத சொல்லி 3 வாட்டி சொல்லி எல்லாரும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு விஷயத்த நான் சொல்றது. எஸ்பிஐ சினிமாஸோ யாரா இருக்கட்டும், என்ன வேணா அவங்க கட்டட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க எல்லாரும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. என்னோட பாயிண்ட் என்னன்னா, உனக்கு உண்மையிலே நடிகர் சங்கத்துக்கு மேல உனக்கு ஒரு உடன்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னா நீ ஏன் அன்னைக்கு வந்து கேள்வி கேட்கல? அன்னைக்கு நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க? இன்னைக்கு வந்து கேள்வி கேட்கிற நீங்க எல்லாம் அன்னைக்கு எதுக்காக வரல? அப்படியே உங்களுக்கு வந்து நடிகர் சங்கத்துக்கு மேல உங்களுக்கு உடன்பாடு இல்லை. 16 வயசுல இருந்து நடிகர் சங்கத்துல நான் இருந்திருக்கேன். நான் அப்புறம் மீட்டிங்க்கு போயிருக்கேன். அன்னைக்கு நீங்க யாராவது ஒருத்தர் வந்தீங்களா? அன்னைக்கு வந்து யாராவது ஒரு கேள்வி கேட்டீங்களா? என்னைக்கு நடிகர் சங்கம் பக்கம் நீங்களா திரும்பி பார்த்துருப்பீங்களா? யாருமே அன்னைக்கு வரல. வராம அந்த பில்டிங் இது வந்து இது இடிச்சுட்டாங்க. ஓகேங்க, இடிச்சதாங்க உங்களோட இடத்த கட்ட முடியும். ஓகே ஃபைன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எஸ்பிஐ சினிமாஸ்க்கு போட்ட விஷயம் அங்க தியேட்டர் வரணும்ன்றது தான் கரெக்டான விஷயம்னு சிலம்பரசன் சொல்ல. இப்போ சொல்றதுனால புரிஞ்சுக்கோங்க, அங்க என்ன வேணா வரட்டும். ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா, எஸ்பிஐ சினிமாஸ்க்கு போட்ட அந்த ஒப்பந்தத்துல என்ன தவறு இருக்குன்னு கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, அங்க வேற என்ன வேணா வரட்டும், அந்த இடத்துல திரையரங்கம் வரக்கூடாதுன்னு நீங்க சொல்ற. அவங்க வந்து நம்ம நடிகர் சங்கத்துக்கு இத்தனை 1000 ஸ்கொயர் ஃபீட் தரோம், அந்த இடத்துக்கு உண்டான காசையும் நாங்கள் கொடுத்துடுறோம்.
30 வருஷத்துக்கு நாங்க அதுக்கு உண்டான எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்க கொடுக்கிறோம். அதனால அத்தனை நெளிந்த நடிகர்களுக்கு, நாடக நடிகர்களுக்கு எல்லாருக்குமே காசு வரும். அதுக்கப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்தை திருப்பி நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்றதுதான் ஒப்பந்தம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒப்பந்தம் சரியில்லைன்ற அந்த தேட்டர் வரக்கூடாதுன்ற. தேட்டர் வரக்கூடாதுன்னா அப்ப என்ன வரணும்னு எதிர்பார்க்கிற? கிளப்பு வரணுமா? ஒரு பார் வரணுமா? உன்னோட இன்டென்ஷன் என்ன? அங்க என்ன வரணும்? நான் சொல்றது சினிமா பெரிய தான் வரணும்ன்றது என்னுடைய பாயிண்ட் கிடையாது. எஸ்பிஎஸ் சினிமாஸ் என் சொந்தக்காரர்கள் கிடையாது. ஆனா அந்த திரையரங்கத்துல உன் படத்தை இத்தனை நாள் வெளியிட்டதுனால அந்த திரையரங்கத்துல அந்த திரையில தெரிஞ்சதுனால இன்னைக்கு நீ பேசுற அந்த திரையரங்க நீ பேசுறியா? எப்படி நீங்க திரையரங்கத்தை கட்ட வேணாம்னு சொல்லுவேன்? சுத்தி ஸ்கூல் இருக்குன்னு சொல்றேன். ஓகேப்பா, சுத்தி ஸ்கூல் இருக்கு. அப்ப திரையரங்க டாஸ் பார்க்கப்பா என்ன கேட்கறது? எத்தனை செயலா இருக்கும்? நான் இன்னைக்கு வரைக்கும் என் சக நடிகர்களை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்ச டைம்ல இருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் விஷால பத்தியோ யார பத்தியுமே, நீங்க நல்லா இதே மீடியா உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் நாமினேஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த நடிகர் சங்கத்தோட இதுக்கு வந்திருக்கேன். ஒரு நாள் என்னுடைய சக நடிகர்களையோ என் குடும்பத்தையோ யார பத்தியோ தப்பா பேசியிருப்பேன்? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. எதுக்காக செய்யறாங்க, மோட்டிவ் என்ன, இன்டென்ஷன் என்ன அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீ ஒரு திரையரங்கம் அங்க வரான்னு சொல்ற, அங்க என்ன அர்த்தம்? நாளைக்கு தமிழ்நாட்டுல உண்மையா சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு திரையரங்க உண்மையாளர் உன் படத்தை நாளைக்கு வெளியிடுவாங்க நீ நினைக்கிறியா? வெளியிடுவாங்களா? என்ன நினைச்சிட்டு நீங்க பேசுறீங்க? அங்க என்ன நாளைக்கு வரணும்? ஓகேங்க, எல்லாரும் உட்கார்ந்து நான் ஒவ்வொரு கேன்சல் பண்ணுவோங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஓகே, இடிச்சுட்டாங்க. இடிச்சு இந்த இடத்துல இப்படி ஒரு கட்டடத்தை கட்டுவாங்கிறதுக்காக எல்லாமே பேசிட்டாங்க. அன்னைக்கு யாருமே வரல, கேட்கல, முடிஞ்சிச்சு மாட்டேன். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பூச்சி முருகன்றவரு நல்லதுக்கோ கெட்டதுக்கும் அவருக்கு அது சரிப்பட்டு அவருடைய எண்ணத்துக்கு அது தவறா அவருக்கு படுது. அவர் என்ன சொல்றாரு, வேற ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஸ்டே வாங்கியிருக்காரு. ஓகே ஃபைன். இப்போ நீ நல்லது நடக்கணும்ன்ற எண்ணத்துல நீ வந்தா நீ ஒரு பூச்சி முருகன் கிட்ட போய் என்ன சொல்லணும்? சார் தயவு செஞ்சு ஸ்டே நீங்க வாபஸ் வாங்குங்க, நான் சரசர கிட்ட போய் பேசுறேன், அந்த இடத்துல நமக்கு இத்தனை நாள் கட்டணம் வரல, அதுக்காக நான் பேசி நான் இது பண்றேன், நீங்க வாபஸ் வாங்குங்க, நம்ம ஒரு நல்ல கட்டணம் சொல்றாங்க. நீங்க பூச்சி முருகனை அந்த கேஸ இன்னைக்கு வரைக்கும் நீ வச்சுக்கிட்டு வாபஸ் வாங்குறாம வச்சிருக்கிறது யாரு? நீங்க யோசிச்சுக்கோங்க. நான் சொல்லல யாரு இதை பண்றாங்கன்னு. இப்பவும் சொல்றேன், நான் யாரை பத்தி தப்பா பேச மாட்டேன், யாருக்கு எதிராக பேசுறதுக்காக இங்க வரல, என் குடும்பத்துக்காக நான் இங்க வந்திருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் சிலம்பரசன். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 9 மாசம் குழந்தைகள் இந்த சினிமால இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேன். 20 மாசம் யாரோ நான் யாருக்கு தப்பா பேசுறேன், இன்னைக்கு யாரோ என் குடும்பத்தை பிரிச்சாங்க, சும்மா சேவத்தை பார்த்துட்டு இருப்பான் மட்டும் தயவு செஞ்சு யார் வேணா வைப்போங்க, யார் வேணா செய்யட்டோங்க, பதவியை பத்தி நான் கவலைப்படுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, குடும்பத்தை எப்படி நீ உழைப்பேன்? என் குடும்பத்துல ஒரு குடும்பத்தை கொண்டு வரதுக்கு நீ யாரும் கேட்கிறேன். நான் ஒரு முறை கிடையாதாங்க, ஒரு அணுகுமுறை கிடையாதாங்க, வளர்ப்பு கிடையாதாங்க. நம்ம யாரும் யோசிச்சு பார்த்தீங்களா? அப்படி ஒரு நடிகர் சங்கத்துல இத்தனை வருஷமா அவங்க இருந்து ஒரு ராமராஜன் சரி, சரத்குமார் சார் சரி, ஒரு நம்ம விஜயகாந்த் சார் சரி, அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு இவ்வளவு கொண்டு வந்து நிறுத்தினத திடீர்னு நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? எப்படிதான் சொல்லுவாங்க? இதை கேட்போம், நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவங்க யாருமே பதில் சொல்லணும். எப்படிதான் சொல்ல முடியும்? யார் நீ ஃபர்ஸ்ட் பதில் சொல்றதுக்கு? என்ன அறிவுரை உனக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறதுக்கு? ஒரு நிலையான கேள்வி கேட்கறியா நீ? இத்தனை நீ எங்க போற? அதாவது கிரிக்கெட்னு ஒரு விஷயம் அப்பாஸ் நடிகர்களுக்கும் கிரிக்கெட் சம்மந்தம் ஒரு கிரிக்கெட் மேட்டர் கொண்டு வரணும்னு அப்பாஸ் என்கிட்ட சொன்னார். அப்ப நான் ரொம்ப சின்ன பையன் அந்த டைம்ல
நான் வந்து அப்பாஸோட சேர்ந்து ஒரு கிரிக்கெட் அணியில நாங்கள் எல்லாருமே இருந்தோம். இருந்தால் அந்த கிரிக்கெட் அணியை வந்து எல்லாருமே கொண்டு வந்து அப்பாஸ் தான் வந்து ஃபுல்லாகவே நிறுத்தி அத்தனை ஊரில் வந்து கொண்டு போய் அந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் நடத்தினாங்க. அதுக்கப்புறமா சிசிஎல்னு வரும்போது காசு வந்து எல்லாரும் முன்னாடி கொண்டு வர நேரத்துல இப்ப எப்படி சார் மேல ஒரு அபாரமான தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுலாம் சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு அப்பாஸ பத்தி சொல்லி அப்பாஸ வெளியில வச்சுட்டு இவரு கேப்டன் ஆனாரு. அன்னைக்கு செல்வரசன் அந்த டீம்ல இல்லைங்க. அன்னைக்கு நான் வெளியே வந்தேன். ஏன்னா அது ஒரு விளையாட்டு, அது ஒரு கிரிக்கெட். சரி ஓகே, ஒரு விளையாட்டுல ஒருத்தன் இப்படி பண்றான், ஒரு சக நடிகரை பத்தி நம்ம தப்பா பேசக்கூடாது தேவைன்னு சொல்லி நான் வெளியில வந்துட்டேன். நான் அந்த கிரிக்கெட் டீம்ல அதுக்கப்புறம் விளையாடல. எல்லாரும் அவன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேப்டன் அவனை ஏதோ தெரியாம கூப்பிட்டுட்டாங்க. அதனால விஜயகாந்த் கேப்டன் சொன்னாங்க. அப்புறம் விஜயகாந்த் கேப்டன் நீங்க ஒன்னா என்னடா காமெடி பண்ணீங்க? ஒரு இதுவாக அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு எத்தனை பணம் பண்ணி எவ்வளவு வந்து அவங்க வேலை செஞ்சு உழைச்சு ஒரு மலேசியா சிங்கப்பூர் ஷோக்குங்க இவங்க சொல்றாங்க இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து இது கொடுக்கலன்னு. விஜயகாந்த் சாரும் சரத்குமார் சாரும் விஜயகாந்த் என்ன கூப்பிட்டு எனக்கு 16 வயசுங்க என்ன கூப்பிட்டு சொல்றாரு, நீ மலேசியா சிங்கப்பூர் ஷோல சிம்பு நீ நின்று நடத்தி கொடுறா, இப்படி வருஷத்துக்கு பண்ணி கொடுறாங்க. ஒரு யங்ஸ்டருக்கு யாரும் கூப்பிட்டா நீங்க கொடுப்பா? அப்படி ஒரு விஜயகாந்த் வந்து அன்னைக்கு அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணதை இன்னைக்கு நீ கேப்டன் ஒரு பேரை வச்சுக்கிட்டு நீ இது பண்ணலாமா? கொஞ்சம் சிந்திக்க வேணாமா? என்ன ஒரு தெரிஞ்ச நியாயம்? என்னோட கேள்வி என்னன்னா, நீ கேட்கிற கேள்வி என்ன நீ கேள்வி, ஆனா அதுக்கு ஒரு முறை இல்லையா? ராமரவி வந்து திட்டாரு, எங்களை திட்டாரு இதே சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, எங்க அப்பா கூட தான் திட்டிருக்காரு. எவ்வளவு வாட்டி எங்க அப்பா என்ன திட்டிருக்காரா? ராமரவி திட்டிருக்காரு. ஆனா நான் அது தப்பா எடுத்துக்கிட்டது கிடையாது இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா ஒரு மூத்த கலைஞன், ஒரு தகப்பன் என்ற முறையில் அவரை நான் பார்ப்பதால் அவர் திட்டம் தப்பா எடுத்துக்கல. ஆனா நீ அவரை ஒரு ரோட்ல போடுவாங்க நினைக்கிறதுனால தானே அவர் திட்டம் தப்பா தெரியுது. நாயின் சொன்னார், நாயின் சொன்னது தப்புதான். ஏன்னா நாயின் கிடையாது, நிறைய மாதிரி அதை வேலை செய்யறீங்க. உங்களை எப்படி நாயின் சொன்னாங்க எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்றீங்க? ஒரு பர்சனல், உனக்கு வந்து ஒரு பர்சனல் அஜெண்டா எல்லாருமே தெரியும். நான் அதை பத்தி பேச விரும்பல. ஒரு பர்சனலா சரத் சாருக்கு மேல விஷயம் என்னவா இருக்கலாம், அதை பத்தி நான் கவலைப்படல. நான் அதை பத்தி பேசவும் விரும்பல. ஆனா உன்னுடைய பர்சனல் அஜெண்டாவுக்காக என் குடும்பத்தை பிரிப்பியா? என் குடும்பத்தை பிரிக்க முடியும்? இன்னைக்கு வெளியூர்ல இருந்து இந்த ஊர்ல இருந்து எல்லா ஊர்லயும் நம்மளை பார்த்து அவங்க நம்ம சிரிக்கிறாங்க. 3500 ஓட்டு நடிகர் சங்கத்தோட ஓட்டு. நீ அந்த 3500 பேர்கிட்ட போய் சொல்லு, இவங்க தப்பு, இது சரியில்லை, அது சரியில்லை. ஏன்னா 7 கோடி பேர்கிட்ட கூப்பிட்டு சொல்ற என் குடும்பம் சரியில்லை? என்ன அவசியம் இருக்கு? என் தாய்கிட்டையும் தந்தை கிட்டையும் என் சித்தப்பா கிட்டையும் பெரியப்பா கிட்டையும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா வீட்டுக்குள்ள பேசி தீக்கணும். நான் ஃபோன் பண்ணி கேட்கிறேங்க, நான் வந்து கார்த்தி கிட்ட பேசுறேன். நான் சொல்றேன், கார்த்தி இந்த மாதிரி பிரச்சனை ஓரா போயிட்டு இருக்கு, நான் வந்து உங்க சைடு வர முடியாது, ஏன்னா சில காரணங்கள் இருக்கு, நான் அதனால வர முடியாது, இதை வந்து நம்ம எப்படியே சால்வ் பண்ணலாம்னு கார்த்தி சொல்றாரு. கரெக்ட் சிம்பு, நீங்க சொல்றது நம்ம எப்படியா பேசி இதை சால்வ் பண்ணலாம்னு கார்த்தி சொல்றாரு. நீங்க விஷால் கிட்ட பேசுகின்ற, நான் விஷாலுக்கு போன் பண்றேங்க. சிரிக்கிறாரு போன்ல. இன்னமேலாம் நீங்க சேர்த்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு, அப்போ உன்னுடைய இன்டென்ஷன் என்ன? என்ன காரணத்துக்காக நீ இதை செய்யற? இன்னைக்கு வரைக்கும் நான் இதை பேசவே இல்லை. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே என்ன கேட்டாங்க, ஏங்க இந்த அணியில, எனக்கு அணியெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ரெண்டாவது தயவு செஞ்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இன்னைக்கு பேச இப்படி அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறதே ஃபர்ஸ்ட் எனக்கு கேவலமா இருக்கு. ஏன்னா அவங்களும் என் குடும்பம் தான். எனக்கு என்ன பார்த்து எச்சத்து போடுறதா இருக்கு. அவங்களுக்கு ஈரோடு போடுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு கொண்டு போய் எல்லாரும் முன்னாடியும் முன்னிலை நிறுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி, எதுக்கு? ஒரு
சந்தானம் நான் உருவாக்கிய நான் வந்து படத்துல நிற்க வச்ச ஒரு சந்தானம் போன் பண்ணிக்கிறார் சார். நான் இந்த மாதிரி மேட்ரு நான் போறேன் சார் அப்படின்னு நான் போயிட்டு வர சந்தானம்னு சொல்லி விட்டேன். ஏன்னா என் சந்தானத்துல இருந்து, என் நண்பன் கார்த்தியில இருந்து, எங்க அண்ணன் கருணாஸ்ல இருந்து, பொன்மன்னன்ல இருந்து, நாசர்ல இருந்து, கமல் சார்ல இருந்து, சத்யராஜ்ல இருந்து, வடிவேல் எல்லாருமே எதுக்காக நின்னாங்க? ஏன்னா ஏதாவது ஒரு உண்மை நடக்கும், புதுசா ஒரு விஷயம் நடக்கும் அப்படியே அவங்க நினைச்சது கரெக்ட். ஆனா இதால செய்வாங்க நீங்க யாரும் நினைச்சீங்களா? இதை செய்யறதுக்கான கரெக்டான ஒரு ஆளை யாராவது யோசிச்சீங்களா? ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக தயவு செஞ்சு அந்த ஒரு சூழ்ச்சியான வகையில போய் விழுந்துறாங்க. புதுமை நடக்கணும்னா, நல்லது நடக்கணும்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி வேணுங்க, அந்த இடத்துக்கு ஒரு கிரெடிபிலிட்டி வேணுங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி வேணுங்க. இத்தனை வருஷம் வந்து இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கணுங்க. எதுவுமே தெரியாத, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத, ஒரு நாகரிகம் இல்லாத, பண்பாடு இல்லாதவங்க கிட்ட கொண்டு போய் ஒரு நடிகர் சங்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, எந்த விதத்துல எனக்கு நியாயம்? இதை யாருமே கேள்வி கேட்பா? எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்றாங்க, யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்றாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எதுக்கியா சப்போர்ட் பண்றாங்க? ஒரு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக சப்போர்ட் பண்றாங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் சிலபஸ் கொண்டு வர தெரியாதா? நீ ஏதாச்சு போலி வலையில விட வச்சு நீ கூட்டிட்டு வரலாம். என்னுடைய ஒரு காம்படிட்டரா இருந்தாலும் தனுஷ் வரைக்கும் சார் என்ன சார் இது இவ்வளவு அசிங்கமா நம்ம குடும்பத்தை பிரிச்சு இது பண்றாங்கன்னு ஒரு தனுஷுக்கு போன் பண்ணி ஃபீல் பண்ணி, என்ன சார் இந்த யூனிட்டிக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்மளால செய்ய முடியாது ஃபீல் பண்ற அளவுக்கு நீங்க என் குடும்பத்தை கொண்டு ரோட்ல நிறுத்தினது யாரு? உண்மையை சொல்றேன், உண்மையில ரொம்ப மன வருத்தமா இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த எலெக்ஷன் எதுவுமே வேணாம். வர 11ஆம் தேதி நான் என்ன சொல்ல வரேன்னா, சண்டே ராஜவேந்திரா மண்டபத்துல ஒரு மீட்டிங் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த அணியை சார்ந்தவங்க சரி, அந்த அணியை சார்ந்தவங்க, அதெல்லாம் நான் பேசவே இல்லை. எதுக்குமே எங்களுக்கு எலெக்ஷன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா மூத்த நடிகர்கள் இருந்து, சின்ன நடிகர்ல இருந்து, நாடக நடிகர்ல இருந்து எல்லாரும் பேசிட்டு வாங்க. இது நம்மளுடைய குடும்பம். நம்ம குடும்பத்தை அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு போய் நிக்கிறீங்க. இந்த குடும்பத்தோட ஒற்றுமை கருவை செஞ்சுட்டாங்க. நமக்கு எந்த வேணாம். நான் சிறப்பாக நான் சொன்னேன், அங்க இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு ஒரு பேரை வளர்த்துட்டு எவ்வளவு ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் அந்த மாதிரி விட்டாதீங்க. தேவை கிடையாது. அவங்கள ஒரு தேவையான ஒரு பாயிண்ட்ல ஃபோர்ஸ் பண்ணி அவங்க நின்னே அவங்களோட ஒரு கட்டாயத்துல கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அந்த அணியில நிற்கிறவங்க யாருங்க? எங்களோட எதிரியாங்க, எல்லாருடைய நண்பர்களுங்க, கார்த்திகை நண்பருங்க, கருணாசன அண்ணனுங்க, என் குடும்பத்துக்கிட்ட என்னோட பிடிச்சாங்க. இன்னைக்கு எல்லாரும் என்ன பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. என்னால தாங்கிக்க முடியல இந்த விஷயத்த. இது எங்குமே நடக்காத ஒரு விஷயம். இத்தனை வருஷம் நடிகர் சங்கம் எலெக்ஷன் நடந்து நீங்க யாருமே பார்த்தது கிடையாதா? இப்படி நீங்க ஒரு எலெக்ஷன் இது வரைக்கும் பார்த்திருக்கீங்களா? மீடியா பத்தி எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு பேரான்றது வந்து கத்தியோட ஒரு கூர்மையான சொல்லுவாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லி அவசியம் கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, நல்ல விஷயத்துக்கு தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்றவங்களும் ஃப்ராட் பண்ணி ஏமாத்தி நல்லது பண்றோன்ற முறையில சூழ்ச்சியம் பண்றவங்களுக்கு புரிமையை உண்டாக்குறவங்களுக்கு இந்த மீடியாவை தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ண விடாதீங்க. உங்க கையில தான் அது இருக்கு. எனக்கு உங்க மேல கோபம் கிடையாது. ஆனா இதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம என்ன வேணா பண்ணிடலாம். ஏன்னா அரசியல் வரக்கூடாது, சினிமால அரசியல்வாதிகள் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேடா, இன்னைக்கு இந்த நடிகர் சங்கத்தை அரசியல் ஆக்கியது யாரு? எல்லாரும் யோசிச்சு பாருங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த நடிகர் சங்கத்தை இன்னைக்கு ஒரு அரசியல் ஆக்கியது யாரு? இதுக்கான அவசியம் என்ன? நீ ஒற்றுமைன்ற பேர்ல, நல்லது செய்யணுன்ற பேர்ல, புதுமை செய்யணுன்ற பேர்ல நீ பண்ணதெல்லாம் பிறகு பாய்க்கு. நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு இந்த வேண்டாம், நாங்க எல்லாம் வாபஸ் பண்ணிக்கிறோம். நாங்க நிக்கவே இல்லை, பயத்துக்காக நிக்கலன்னு சொல்லல, என் குடும்பத்தோட ஒற்றுமைக்காக நாங்க நிக்கலன்னு சொல்றோம். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த குடும்பம் ஒன்றாக இருக்க வேண்டும். நடிகர் சங்கம் என்றது ஒரு குடும்பம்.
இதை ஒரு கேமா விளையாடி பிளே பண்ணி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஒரு சொத்துன்னு சொல்லி நீ காட்டுற அசிங்கமா இல்ல. எங்களோட சொத்து நான் காட்டுறேன் 16ஆம் தேதி. இப்ப நான் சொல்றேன் 16ஆம் தேதி உண்மையான நேர்மையான இந்த நடிகர் சங்கம் பிரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அத்தனை உண்மையான நடிகர்களும் கலைஞர்களும் நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்தாங்க மந்தாங்க யாரும் அர்த்தம். ஆனா நம்ம ஒட்டுமொத்த முக்கியம் எல்லாரும் தயவு செஞ்சு கிளம்பி வாங்க. இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட கொண்டு போய் நடிகர் சங்கத்தை கொடுத்துறாதீங்க என்று தயவோடு கேட்டுக்கொள்கிறேன். பிளீஸ் இதை தயவு செஞ்சு செய்யுங்க. 16ஆம் தேதி எல்லாரும் வாங்க. இப்பவும் சொல்றேன், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. யாரையும் ஹர்ட் பண்ண யாரை பத்தி தப்பா பேசணும்ன்றது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு வார்த்தை பேசல. ஆனா ஒரு லெவல மீறி இது தேவையில்லாம போய்கிட்டே இது போயிட்டே இருந்தா யாருமே இதுக்கு ஒரு ஸ்டாப் வைப்பாங்க. எல்லாரும் பேசுறாங்க நான் சால்வேஷன் கொண்டு நீங்க என்ன பேசுறாங்க வர முடியாது வர மாட்டா. ஏன்னா அவனோட இன்டென்ஷன் அது கிடையாது. இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா பதவி ஆசை. அதுவும் யாருக்கும் புரியல. நல்லவர்கள் கையில அந்த புதுமையும் அந்த சேஞ்சும் போறதுக்கு நானே பக்கத்துல நிக்கிறேன். ஆனா தப்பான ஆட்கள் கிட்ட அந்த இடத்தை கொடுத்துறாருங்க. தயவு செஞ்சு நம்மளோட ஒற்றுமைக்காக எல்லாரும் வாங்க. யார் மனதையாவது நான் புண்படுத்தி இருந்தேன்னா தப்பா பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் பேசல, அந்த இறைவன் சொன்னதை நான் பேசுறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். 11ஆம் தேதி என் குடும்பம் ஒன்று கூட இந்த குடும்பத்தை யாராலையும் பிரிக்க முடியாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.